எல்லாருக்கும் வணக்கம். 2026 ஐபிஎல் மினி ஆக்ஷன் ஒரு மெகா ஆக்ஷன் மாதிரி ஆனதுக்கு முக்கியமான காரணமே சிஎஸ்கே உடைய ஸ்ட்ராட்டஜி தான். ஒரு பூகம்பத்தே கிளப்பிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். அதுக்கான காரணம் 2 அன்கேப்ட் இந்தியன் பிளேயர்ஸை 28.40 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்கன்னா நம்பவே முடியல. இது சிஎஸ்கேவா அப்படின்னு நமக்கே டவுட் வர அளவுக்கு ஆயிடுச்சு. அதுக்கு முக்கியமான காரணமே அவங்க பழைய ஸ்ட்ராட்டஜி தான். என்ன விஷயம்னா, இந்த கரகாட்டக்காரன் படம் பார்த்துருப்பீங்க. அதில் வாழைப்பழ காமெடி மாதிரி இன்னொரு காமெடி இருக்கும், வெத்தலைபாகு காமெடி. கவுண்டமணி செந்தில் கிட்ட காசு கொடுத்து வெத்தலைபாக்கு வாங்கிட்டு வர சொல்லுவார். செந்திலும் போயிருப்பாரு. நடுவில் ஜூனியர் பாலையா வந்து நாதஸ் கிட்டயா காசு கொடுத்தீங்க, அவன் விவகாரமான ஆளாச்சு அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு கவுண்டமணி, அட நாதஸ் முன்ன மாதிரி இல்லைப்பா, அவன் திருந்திட்டான்னு அவன் வாயிலே சொன்னான் அப்படின்னு சொல்லுவார். நிஜமானுமே எனக்கு நம்பவே முடியல. சிஎஸ்கே திருந்தி அவங்க வாயிலே சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஒரு அன்கேப்டு இந்தியன் பிளேயர்ஸ் மேலே இந்த அளவுக்கு முதல் தடவை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு அன்கேப்ட் இந்தியன் பிளேயர் இருந்தார், இப்பயும் இருக்காரு. அவர் தான் மகேந்திர சிங் தோனி. ஆமாங்க, அன்கேப்ட் இந்தியன் பிளேயர் தான் அவர். ஐபிஎல் ரூல்ஸ் படி தோனி வந்து அன்கேப்ட் இந்தியன் பிளேயர் தான். சரி, இந்த சிஎஸ்கே உடைய இந்த அளவுக்கான ஸ்ட்ராட்டஜி மாற்றத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, முந்தைய தோல்விகள் தான். இப்போ சிஎஸ்கே உடைய ஸ்ட்ராட்டஜி முன்னாடி எப்படி இருக்கும்னா, இந்த தோனியை மட்டுமே நம்பி இருக்கிற மாதிரி இருக்கும். முழுக்க முழுக்க பல ஐபிஎல் அப்படி தான் இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் இந்த 2018 ஐபிஎல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் தோனியோடைய பேட்டிங் அருமையாக இருக்கும். 2019 ஐபிஎல் அப்படி தான், ஃபைனல் வரைக்கும்லாம் வந்திருப்பாங்க. அதில் வந்து தோனியோடைய பெர்ஃபார்மன்ஸ், தோனியோடைய இந்த ஸ்ட்ராட்டஜி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஃபைனல் தவிர அது வந்து அன்லக்கி டேவாக மாறிடுச்சு. ஸோ இப்படி பல இடங்களில் தோனியை மட்டுமே நம்பி இருப்பாங்க. அது அடுத்தடுத்த சீசனில் அது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுச்சு. இதில் அடுத்த ஸ்ட்ராட்டஜி தான் சீனியர் பிளேயர்ஸை செதுக்கிறது. அதாவது நிறைய சீனியர் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் வேற வேறு டீமில் இருந்திருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் அப்படி லிஸ்ட் எடுப்பாங்க. யார் யாரெல்லாம் உண்மையிலே T20 பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. எந்தெந்த பிளேயர்ஸ்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, கம்மியான விலைக்கு யாரெல்லாம் வராங்களோ இந்த பேஸ் பிளேயர்ஸ் கொடுத்தே வாங்கிடுவாங்க. சில பிளேயர்ஸ்லாம் வேற டீமில் பெர்ஃபார்ம் பண்ணாமல் போயிருப்பாங்க. ஆனால் சிஎஸ்கேவுக்கு வந்ததுக்கப்புறமா பெர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு ஷேன் வாட்சன் ஆர்சிபியில் அவர் விளையாடினார், பெரிய அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. ஆனால் சிஎஸ்கே வந்ததுக்கப்புறம் தான் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பேசப்பட்டுச்சு. 2019 ஐபிஎல் பார்த்துருப்பீங்க. ஏன்னா கடைசி வரைக்கும் அவர் பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. அந்த ஃபைனல் பெர்ஃபார்ம் பண்ணார் பாருங்க, அது உண்மையிலே பயங்கரமாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பிளேயரை சிஎஸ்கே நம்புவாங்க. அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருந்தது. இது ஷேன் வாட்சனுக்கு மட்டும் பொருந்தாது. அஜிங்க ரஹானே, ராபின் உத்தப்பா, ஏன் அம்பத்தி ராயுடு கூட ஒரு சீனியர் பிளேயர் தான். அந்தளவுக்கு இவங்கெல்லாம் மோல்ட் பண்ணி உள்ளே கொண்டு வருவாங்க. ஈவன் ஒரு ஐபிஎல்ல புஜாராவெல்லாம் எடுத்தாங்க. நீங்கள் பாருங்கள் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருந்தது. விஷயம் என்னென்னா, அது ஒரு கட்டத்தில் ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் T20 ஸ்ட்ராட்டஜி மாறுதா இல்லையா, பிளேயிங்கோடைய ஸ்டைலும் மாறுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கணும். அதுதான் இப்போ சிஎஸ்கே பண்ணுறாங்க. இதில் இன்னொரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, ஸ்பின் போலிங் ஆல்ரவுண்டர்ஸ் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறது. மோயின் அலி, ரவீந்திர ஜடேஜா, மிச்சல் சாண்டர், இன்னும் சின்ன சின்ன ஸ்பின் போலர்ஸ்லாம் இருப்பாங்க, ஆல்ரவுண்டர்ஸாக இருப்பாங்க, அவங்க மேலே இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லோவர் ஆர்டரில் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாங்க. பல இடங்களில் மோயின் அலியாலையும் இல்லைனா ஜடேஜாவிலையும் கேம் சேஞ்ச் ஆகிருக்கு. மோயின் அலினா அந்த ஃபர்ஸ்ட் ஓனோ செகண்ட் ஓனோ வருவார்ல, ஒரு 30-40 ரன்ஸ் அடிப்பார். அதுவே டீமுக்கு மிகப்பெரிய அளவுக்கு உதவும். இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. ஸோ சிஎஸ்கேவுடைய முந்தைய ஸ்ட்ராட்டஜி எப்படின்னா, இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் அந்தந்த டைமில் எந்தெந்த சீனியர் பிளேயர்ஸ் இருக்காங்களோ, எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு பேசுதோ அதை நம்பி எடுத்தாங்க. அது வந்து ஒரு டைம் வரைக்கும் தான் ஒர்க் அவுட் ஆச்சு, அப்புறமா ஆகலை. ஏன்னா கடந்த 2 ஐபிஎல்லுமே சிஎஸ்கே சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாத காரணத்தால் அவங்க டோட்டலாக இந்த டீமை ரீபில்ட் பண்ணாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் தான் ஜடேஜாவை ட்ரேட் பண்ணது, சஞ்சு சாம்சனை உள்ளே கொண்டு வந்தது, சாம் கரனை ரிலீஸ் பண்ணது, பல பிளேயர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு அசெட் மாதிரி அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கான டீமை தான் ரெடி பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த 2 பிளேயர்ஸ் எடுத்தது. ஏன்னா ஒரு கட்டத்தில் சிஎஸ்கேவுக்கு இந்தியன் ஆல்ரவுண்டர் ஃபினிஷர் ஸ்லாட்லேயே தட்டுப்பாடு ஆயிடுச்சு. வேற வழியே இல்லாமல் பெரிய பெரிய பிளேயர்ஸ்க்கு போகாமல் இந்த மாதிரி ஃபியூச்சர் அசெட்டாக பண்ணுறாங்க. அதோடைய ஒரு விளைவு தான் இந்த 2 முக்கியமான பிளேயர்ஸ். இதில் முதல்ல வரவர் பிரசாந்த் வீர், அன்கேப்டு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போலிங் ஆல்ரவுண்டர். லோவர் ஆர்டரில் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாரு. ஸோ இந்த ஸ்லாட்டு யாருக்கு பதிலாக எடுத்திருப்பாங்கன்னு நீங்களே கணிச்சிருப்பீங்க. எஸ், ரவீந்திர ஜடேஜா இல்லாத அந்த இடத்த ஃபில் பண்ணி ஆகணும். ஏன்னா ஜடேஜாவை ட்ரேட் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்லாட்டில் ஒரு வெற்றிடம் இருந்தது. அதுக்கு ஒரு மாற்றாக தான் இவர் பிரசாந்த் வீர் வந்திருக்காரு. ஏன்னா ஜடேஜா ஒரு பவர் ஹிட்டர், ஃபினிஷ்லாம் பண்ணி கொடுப்பாரு. பவுலிங், பேட்டிங் எந்த நேரத்தில் வேணாலும் கேமை சேஞ்ச் பண்ணுவார். அந்த கேம் சேஞ்சராக தான் இப்போ பிரசாந்த் வீரை எடுத்திருக்காங்க. பிரசாந்த் வீருக்கு வெறும் 20 வயசு தான் ஆகுது.
சமீபத்தில் நடந்து முடிஞ்ச இந்த உத்தரப்பிரதேஷ் T20 லீக்ல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்த காரணத்தால் அப்படியே அவருக்கான டிமாண்ட் அதிகமாச்சு. அவருடைய ஆவரேஜ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லீக்ல 64 கிட்ட இருந்தது. ஸ்ட்ரைக் ரேட் அந்த அளவுக்கு இருந்தது. ஸோ ஒரு ப்ராப்பரான லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போலிங் ஆல்ரவுண்டர் ஜடேஜாவுக்கு ரீப்ளேஸ் பண்ணா உள்ள வந்திருக்காரு. இதுல ரெண்டாவது வர பிளேயர் கார்த்திக் சர்மா, அன்கேப்டு இந்தியன் விக்கெட் கீப்பர் அண்ட் ஃபினிஷர் ஸ்லாட். ஸோ இது நினைச்சு பாருங்க, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஏற்கனவே ஒரு அன்கேப்டு இந்தியன் விக்கெட் கீப்பர் பிளஸ் ஃபினிஷர் இருக்காரு, அவர் தான் தோனி. ஸோ இப்போ ஏற்கனவே சஞ்சு சாம்சனை உள்ள கொண்டு வந்திருக்காங்க, அவரும் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர் தான். இப்போ தோனி மேபி 1 இல்லைனா 2 ஐபிஎல் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இல்லைனா இந்த ஐபிஎல்லோட ரிட்டையர் ஆகலாம். ஆனால் அது அவருடைய தனிப்பட்ட விஷயம். இப்போ தோனிக்கு அடுத்தது யாருன்றதான் கேள்வியே. அதுக்கு சஞ்சு சாம்சன் இருக்காரு. சரி, ஒருவேளை சஞ்சு சாம்சனுக்கு ஒரு பேக்கப் தேவைப்படுதுன்னா கன்ஃபார்மா இந்த கார்த்திக் சர்மா இருப்பாரு. அதுக்கப்புறமா சஞ்சு சாம்சன் ஃபுல் டைமா விக்கெட் கீப்பிங் தான் பண்ணுவாரான்ற ஒரு கேள்வி இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், சஞ்சு ஒருவேளை ஃபியூச்சர் கேப்டனா ஆயிட்டாருன்னா இவரு ஒரு மெயின் விக்கெட் கீப்பரா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ 2025 சையத் முஷாக்லி டோர்னமெண்ட்ல இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. ராஜஸ்தான் டீமுக்காக விளையாடினாரு. அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்து அஸ்வின் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் பிரைஸ் பண்ணாங்க. ஸோ இவர் என்ன பண்றாங்கன்னா சிஎஸ்கே ஒரு ஃபுல் டைம் ஃபினிஷரா உருவாக்க பிளான் பண்றாங்க. அதோடைய ஒரு விளைவு தான் இந்த பிளேயர் எடுத்தது. ஸோ இப்படி 2 முக்கியமான பிளேயர்ஸ், அன்கேப்டு இந்தியன் பிளேயர்ஸை சிஎஸ்கே இப்போ டார்கெட் பண்ணி எடுத்திருக்காங்க. அதில் ஒரு நல்ல மூவ் தான். கன்ஃபார்மாக இது இந்த ஐபிஎல்லே ஒர்க் அவுட் ஆகும்னு நமக்கு தெரியாது. ஆனால் இவங்க 2 பேருமே சிஎஸ்கேவுடைய பிக்கஸ்ட் ஃபியூச்சர் அசெட்டாக இருக்க போகிறாங்க. ஸோ இந்த 2 முக்கியமான அன்கேப்டு பிளேயர்ஸை சிஎஸ்கே எடுத்ததை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இந்த மூவ் சரியா தவறா, இந்த ஐபிஎல் இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணலாம். அதே போல் இன்னும் கிரிக்கெட் மற்றும் ஐபிஎல் சம்மந்தமான விஷயத்தையும் தொடர்ந்து பேசுவோம். இன்னொரு பக்கம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்மந்தமான விஷயத்தையும் நம்ம பேச தான் போகிறோம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா முடிஞ்சால் பண்ணுங்கள். லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய கருத்தும் உங்களுடைய கருத்தும் மாறினாலும் அதை நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.